ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக குறித்து அவர் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூவம் பராமரிப்பு மற்றும் தூர்வாரும் பணிக்கு 829 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்ததால் தான் அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடும்படி மேயரிடம் கேட்டதாகவும், கூவத்தை சரி செய்யும் பணி நடைபெற்றது போல தெரியவில்லை என்றும் கூறினார். திருச்சிக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தேவையா இல்லையா என்பது குறித்து அவருக்கும் அருண் நேருவுக்கும் இடையே வார்த்தை போர் எதுவும் நடக்கவில்லை என்றும், அது ஆரோக்கியமான விவாதம் என்றும், திருச்சிக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தற்போது தேவையில்லை என அவரது கருத்தை தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட முதலீடுகள் குறித்து அதிமுகவும், திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட முதலீடுகள் குறித்து திமுகவும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பேசினார். மேலும் கூட்டணி கட்சியில் இருப்பதால் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடாது என சட்டம் இல்லை என்று கூறினார். தொடர்ந்து திமுகவுக்கு தர்ம சங்கடமான கேள்விகளை கார்த்தி சிதம்பரம் எழுப்பி வருவதால் இது காங்கிரஸ் மேலிடத்தின் ஆதரவோடு நடக்கிறதா அல்லது அவருடைய தனிப்பட்ட செயலா என்ற குழப்பத்தில் திமுக இருக்கிறது.